ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த வாரத்துக்கான நாமினேஷன் லிஸ்ட் வந்து வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 24/7 லைவ் ஸ்ட்ரீமிங்கில் நேற்று இரவு என்ன நடந்தது அப்படிங்கிறதை பற்றியும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் தட்டிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸ் 8 தமிழில் 24/7 ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் நேற்று நைட் வந்து சாச்சனா அண்ட் ஆனந்தியோடைய எவிக்ஷன் ஹவுஸ்மேட்ஸை வந்து பாதிச்சிருக்கான்னு கேட்டிங்களா? கண்டிப்பாக பாதிச்சிருக்கு. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதையெல்லாம் மீறி அவங்கவுங்க வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்டாக இன்னமும் வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் தேடி தான் வந்து இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அது நமக்கு சொல்லி குத்தமே இல்லைங்க, அதெல்லாம் நியாயம்தான். சரியா? ஏன்னா ஒரு அடி அடித்த பிறகு நம்ம வந்து இவ்வளோ நாள் பழகிட்டு டக்குன்னு வந்து பேசாமல் இருந்துட்டு போக முடியாது. கண்டிப்பாக பேசி தான் ஆக வேண்டும் அப்படின்றதுனால நான் அப்படி பார்க்குறேன். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு நாமினேஷன் லிஸ்ட் பார்த்துட்டு அதுக்கடுத்து லைவ் ஸ்ட்ரீமில் நடந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நாமினேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ரொம்ப குரூஷியலான ஒரு நாமினேஷன்ஸ் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தர்ஷிகா, விஷால் 2 பேர் வந்து இருக்காங்க. ஸோ மொத்தம் வந்து 9 பேர். சரியா? முதல் இடத்துல தர்ஷிகா, விஷால். முதல் இடம் தான் நான் சொல்கிறது. க்ரைம் லிஸ்ட்டில் இருக்க வேண்டியது தர்ஷிகா தான். ஏன்னா வர வர எஃபர்ட் வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போகுது. அவங்களுடைய பேட்டர்னே வந்து சரியில்லை. ஸோ அவங்க உள்ளே வந்திருக்காங்க. விஷாலும் வந்திருக்காரு. ஸோ இந்த 2 பேரும் உள்ளே வந்ததுனால மக்கள்கிட்ட தான் இனிமேல் முடிவு. 2 பேர் தூக்குனாலும் தூக்குங்க, இல்லை தூக்காமல் இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது வந்து எப்படி பிளான் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்த இடத்தில் ரயான். ஸோ ரயான் பொறுத்த வரைக்கும் கோவா கேங்கு. ஸோ கோவா கேங்லேருந்து ஒருத்தர் மிஸ் ஆகிருக்கார் அப்படின்னா நான் சொல்லியிருந்தேன்ல, அவரை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி. என்னையா சொல்கிறேன் அப்படின்றீங்களா? ஆமாங்க, என்னை பொறுத்த வரைக்கும் ஜெஃப்ரி வந்து இல்லை. ரயான் இருக்கான், சவுண்ட் இருக்கான், ஜாக் இருக்கான். ஸோ கோவா கேங்லேருந்து 3 பேர். சரியா? தர்ஷிகா, விஷால் அது ஒரு கேங்கு. அடுத்து அருண், சத்யா அது ஒரு கேங்கு. அன்ஷிதா, பவித்ரா, இவ்வளோ தான் மொத்தமே. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ராயன், சவுண்ட், ஜாக் நான் ஏற்கனவே சொன்னேன் கோவா கேங்கு அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஜெஃப்ரி வந்து தப்பிச்சிட்டான். ஆமாம், கோவா கேங் இல்லைப்பா சாமி, அடிக்கி அப்படின்ற மாதிரி இடி மாதிரி இறங்குச்சு. விஜய் சேதுபதி 2 நாள் எபிசோட் பின்னிட்டார், சாட்டர்டே சண்டே. ஸோ அதனால் அவனால் இது பண்ண முடியல. ஸோ அவன் வரல அப்படிங்கிறது ஓகே. பட் இந்த 3 பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான். அடுத்து அருண், சத்யா. ஸோ அருண், சத்யா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அருண் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த வட்டம் பார்க்கணும் எப்படி இருக்குது. ஏன்னா போன வாரம் நாமினேஷனில் வரல, இந்த வாரம் அவருடைய ஓட்ஸ் பார்ப்போம். சத்யா டே தூக்கி தொலைங்களேண்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எத்தனை தடவை வருவார். அன்ஷிதா, பவித்ரா ஓட்ஸ் வந்து ஓரளவுக்கு இருக்குன்றதுனால அவங்க வெளியேறுவதற்கான சான்ஸ் இல்லை. பட் அன்ஷிதா போன வாரம் வரல, பவித்ரா வந்து பார்த்திங்கன்னா வந்தாங்க. இந்த வாரம் பவித்ரா அவங்க இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ வெரி குட். ஸோ 9 பேர் யார் யார்? தர்ஷிகா, விஷால், ரயான், சவுண்டு, ஜாக்கு, அருண், சத்யா, அன்ஷிதா, பவித்ரா. ஓகே. ஸோ இதில் யார் வெளியே போகிறது சான்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தர்ஷிகா, ரயானு அண்ட் நம்ம சத்யா. அதில் கண்டிப்பாக 70 நாளுங்கிறப்ப 2 எவிக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக 2 பேர்னா சத்யா ஒன்று கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு, கண்டிப்பாக போவார், நான் அவர் தான் தூக்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரயான் ஒன்று தெரிஞ்சு போச்சு கன்ஃபார்ம், இல்லை தர்ஷிகா. இந்த 3 பேரில் யாராவது 2 பேர் போவாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்து நிறைய விஷயங்கள் நைட் லைவ் ஸ்ட்ரீமிங் நடக்குது. அதாவது புள்ளி கேங், கோவா கேங் அப்படிங்கிறது புள்ளி கேங் ஆகிடுச்சு. சும்மா இருக்கிறதுக்கு சொரிஞ்சு விடுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி வந்து சவுண்டு வந்து அழுதுட்டு இருக்காங்க, அவங்க அப்பா மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சவுண்டுக்கு வந்து சரியான அடி, அவங்களுக்கு தூக்கம் வரல, அங்கிட்டு நைட்லாம் வளர்த்திட்டு இருந்தாங்க, வெளியே போய் படுத்து பார்த்தாங்க, எதுவுமே வந்து வரல. ஸோ அதுக்கு முன்னாடி செம்ம அழுக. ஏன்னா விஜய் சேதுபதி அவர்கள் வந்து வச்சு செஞ்சார் அப்படிங்கிறது தான். நீங்கள்லாம் பேசி வேஸ்ட்டு, நீலாம் வேஸ்ட்டு, நீ வந்து நிறைய கண்டென்ட் கொடுக்குறேன், கேவலமாக பண்ணுற, ஒரு ரியாக்ஷன் நல்லா இல்லை, அவங்ககிட்ட பேசவே எனக்கு விருப்பம் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டார். உடனே ரொம்ப அழுக அந்த பொண்ணு. அதை வந்து பார்த்தீங்கன்னா சிரிக்க வைக்கணுன்றதுக்காக ரயானு, ஜாக்லின்லாம் பக்கத்தில் உட்காந்து பண்ணி பார்த்தாங்க, எதுவும் நடக்கலை. ஸோ ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ண ஆரம்பிச்சான் எல்லா கண்டஸ்டன்ஸையும். அதில் மஞ்சரி பற்றி அவன் பேசினது, அவன் பண்ணது அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஓவராக இருந்தது. அதெல்லாம் வந்து தவிர்த்துருக்கலாம். ஏன்னா மஞ்சரி வரும்போதே அவங்க கேட்டாங்க மஞ்சரி மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து கையெடு மாதிரி பண்ணி கிளாப் பண்ணுற மாதிரி வந்து ரொம்ப கேவலமாக பண்ணிகிட்டு இருந்தான். அது மட்டும் இல்லாமல் அவன் என்னமோ பெரிய யோக்கியன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெளியே பேசுகிறது மட்டும்தான். பட் உள்ளே இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக அந்த நல்லி எலும்பு நம்ம ஜெஃப்ரி இருக்காங்கல்ல, அது ஃபுல்லாக விஷமாக தான் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அவன் நாமினேஷனும் தப்பிச்சு போகிறான். இவனை எங்கே வரைக்கும் கூட்டு போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. இந்த வாரம் தப்பிச்சிட்டான், அடுத்த வாரமாச்சு உள்ளே வரானா அப்படிங்கிறத பார்ப்போம். சரியா? அது ரொம்ப தவறான ஒரு ப்ரொஜெக்ஷனில் கண்டிப்பாக இருக்கும் ஜெஃப்ரி பண்ணுற வேலைகள் அப்படிங்கிறது தான். ஏன்னா தர்ஷிகா வந்து நம்ம பவித்ரா வந்து இது பண்ணுறாங்க. ஆனால் அவங்க ஏற்கனவே 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ்னால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இவன் எல்லாத்தையும் மார்க் பண்ணுறான். ஆனந்தி நடப்பாங்க, என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் மார்க் பண்ணுறான். ஸோ அதுக்கு ஒரு லிமிட் இருக்குங்க, அதை தாண்டி போகக்கூடாது. அப்படின்னா லிமிட் கண்டஸ்ட் இப்போ தான் போயிருக்காங்க, அவங்களையும் நம்ம பண்ணணுமா அப்படின்ற அந்த ஒரு பேசிக்காக
இருந்திருக்கலாம். பட் சவுண்டை சிரிக்க வைக்கணும் அப்படின்றதற்காக அதை பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவன் வந்து உருட்டிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தான். அதை பார்க்கும்பொழுது ரொம்ப டேய் என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. அடுத்து கோவா கேங்கு நமக்கு கொஞ்சம் செட் ஆக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாப்புல நம்ம ஜெஃப்ரி. அப்படி என்ன பேசுகிறார் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா, அவருக்கு செட் ஆகலைன்னு சொல்லலை, இந்த கேங்கில் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி 2-3 விஷயம் சொல்கிறான். அதாவது அவங்க கை போடுறது, அப்புறம் அந்த கையை எடுத்து அப்படியே பாட்டு பாடிட்டு அப்படியே எடுக்கிற மாதிரி சில சீக்வன்ஸ்லாம் வந்து பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிபடலை அப்படின்ற மாதிரி ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய கருத்தை வந்து தெரிவிக்கிறான். இதுக்கு வந்து அருணே பரவாயில்ல, வந்து பார்த்துட்டு ஒரு நாள் வந்து கேங்லேருந்து போயிட்டான், நான் வந்து சிக்கிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு மனநிலையில் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் பிக் பாஸில் நான் வந்து பார்த்தேன்னா எந்த இவரும் பேசிட்டுலாம் வரல, நான் ஜஸ்ட்டு லைக் தட் நான் வந்து வந்துட்டேன், யாருக்கிட்டையும் வந்து பேசலை, இவங்க தெரிஞ்சவங்க அவங்க தெரிஞ்சவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிறத எதுவுமே நான் பேசாமல் தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய கேரக்டரை பற்றியும் வந்து அவன் பேசுகிறான். அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்தது, நல்ல அனலைசிங் இருக்குது. ஆனால் கோவா கேங்லேயும் அவன் ஒட்டிட்டு தான் இருக்கானா, ஒரு வேளை நடிக்கிறானோ அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. ஏன்னா இவ்வளோ அனலைஸ் பண்ணியிருக்காங்கிறப்ப அவனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுண்ணி மாதிரி தான் கோவா கேங்கில் வந்து இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல். எனக்கு தெரிஞ்சு ஜெஃப்ரி பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறான் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபுல்லாக பவிக்கிட்ட சொல்கிறது, பவித்ரா கிட்ட, சரிங்களா? இந்த கான்வர்சேஷன் ஃபுல்லாகவே வந்து பவித்ரா கிட்ட தான் வந்து போகுது. கோவா கேங்கை பற்றி பேசுகிறது, அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் நான் பண்ணுறேன் அப்படின்ற சொல்கிறது எல்லாமே அதுதான் போகுது, சரியா? ரயான் கண்டிப்பாக வெளியே தெரியணும் அப்படின்ற மாதிரி அவன் பண்ணுறான். ஏன்னா இப்போ சவுண்டு ஜாக்லாம் போய் சேர்ந்தால் வெளியே கேமரா கண்டிப்பாக தெரியுவாங்க, அப்போ நம்மளும் வந்து இந்த கண்டென்ட்டுக்கு வருவோன்ற மாதிரி பண்ணுறானா இல்லை என்னன்னு தெரியலன்றான். சவுண்டு டீ மேட்டரில் வாண்டடாக வந்து என்னை இழுத்து விட்டுருச்சு. அவன் எப்படின்னா, இப்போ ஒரு இதில் கண்டென்ட் வரணும் அப்படின்றதற்காக என்ன பண்ணுவான்னா, இல்லாத ஒரு விஷயத்தை கூட க்ரியேட் பண்ணி அவள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் பண்ணுவாள், அந்த மாதிரி வந்து சவுண்டுன்றான். அப்புறம் ஜாக்கு, அவள் எப்படின்னா 2 பேரை வச்சே அவள் கேம் ஆடுவாள். ஏன்னா அவள் மண்டையை கழுவுறது, அவங்களை நாமினேட் பண்ணாமல் இவ சேவ் ஆகிக்கிறது, இந்த மாதிரி நாமினேஷன்ஸ்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து ஜாக் பண்ணுறா அப்படின்ற மாதிரி அவங்கள போட்டு அடிக்கிறான். ரஞ்சித் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க ஒன்றும் பண்ணலன்ட்டு, ஆனால் ரஞ்சித்தோட கேம்லாம் இங்கே எவனுமே ஆடலை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். டேய் அப்படின்னா கேம் ஆடுறேன் அப்படின்ற மாதிரி நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா செதறி போயிட்டோம். ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தவங்களை வந்து ஒருத்தவங்கள்ட்ட பேசி அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவரை போய் நாமினேட் பண்ண வச்சிடறாரு அப்படின்றான். டேய் என்னடா புது உருட்டா இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது, அப்படி ஒரு கேம் ஆடுறாரா ரஞ்சித் அப்படின்ற மாதிரி. அதாவது ஆர்ஜே ஆனந்தி பற்றி இவர் நினைக்கிற அந்த கருத்தை திமித்து அவர் ஒரு 4 பேர்கிட்ட சொல்லி அந்த 4 பேரில் 2 பேர் வந்து பார்த்து நாமினேட் பண்ணால் 2 ஓட்டு ஆயிடுது, இவர் ஒரு ஓட்டு 3 ஓட்டு ஆயிடுதுல, அதை பற்றி பேசுகிறானா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் நல்லா பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது. அப்புறம் முத்து தான் இதில் கிளியராக இருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகணுன்றான் முத்துவை பற்றி. தீபக் பற்றி ரொம்ப சேஃபாக சண்டை வலிக்கிறாரு, ஆனால் பெருசாக்குறாரு அதை. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபாக அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கொஞ்சம் ஷட்டில்டாக வந்து பார்த்தீங்கன்னா கேம் வந்து அணுகுறாரு அப்படிங்கிறது. தர்ஷிகா ஐயோ முடியவே இல்லை, இல்லையே நல்லாவே இல்லை, இப்படிலாம் விளையாண்டுருந்தா அவள் வந்து கிளம்பிடுவா அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் வந்து பேசுகிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து லைவில் வந்து போயிட்டுருக்கு, சரிங்களா? ஸோ இதுதான் மேக்ஸிமம் நடந்தது. சௌந்தர்யா அழுதது, புள்ளி கேங் வந்து அதாவது கோவா கேங் வந்து புள்ளி கேங்காக மாறுது அவரை சிரிக்க வைக்கிறதுக்கு. அடுத்து ரஞ்சித்துக்கும் நம்ம சத்யாவுக்கும் ஒரு மிகப்பெரிய டிஸ்கஷன், யாரை வந்து கிச்சன் இன்சார்ஜாக போடலாம், விஷாலை போடலான்ற மாதிரி பிளானு. அப்புறம் எப்படி பண்ணலாம், சர்ஜென்ட்டாக ஒன்று பண்ணுவோம், எப்படி தீபக் வந்து பண்ணாரோ அந்த மாதிரி ஒன்று பண்ணுவோன்ற மாதிரி அவர் ஒரு ஐடியா யோசிச்சுட்டு இருக்கார். சத்யா கூட பேசி அது ஒன்று நடந்துச்சு. அப்புறம் சௌந்தர்யா தூக்கம் இல்லாமல் அங்கே நின்று சுற்றிட்டு இருந்தாங்க. இவ்வளோ தான் மெயினாக லைவ் ஸ்ட்ரீமிங்கில் நடந்த விஷயங்கள், சரிங்களா? வேறு எதுவும் பெருசாக எனக்கு தெரிஞ்சு நடக்கலை அப்படிங்கிறத நான் இங்கே வந்து பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதுக்கடுத்து நம்ம முத்து இருக்கார்ல, அவரும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டவுன் ஆகி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டார். அதாவது இந்த சாச்சனா வெளியே இருந்தது அப்படிங்கிறது அவர் ரொம்ப மனதளவில் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். பையன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அவரால் வந்து டைஜஸ்டே பண்ண முடியல. ஸோ சச்சனா போயிட்டா, பட் பரவாயில்ல, இனிமேலாச்சு கேம்ஸ் நம்ம வந்து ஆட ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி மஞ்சரி கிட்ட பேசிகிட்டு இருந்தார். மஞ்சரியும் வந்து ஆமாம் நீயும் வந்து 3 வாரமாக நானும் சொல்லிகிட்டு இருக்கேன், கொஞ்சம் பாரு அப்படின்றாங்க. இல்லை அப்படியே ஆட்டிகிட்டு இருக்காரு. ஸோ அவ்வளோதான், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டார் முத்து அப்படிங்கிறது பார்க்க முடியும். ஸோ இந்த வாரம் முத்து குமரனுக்கான கேம் ஆரம்பிக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.